தமிழ்நாட்டில் பேருந்து ஓட்டுநர்கள் பணியின் போது கைபேசி வைத்திருந்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதற்கு முன்னதாக பேருந்து ஓட்டுநர்கள் பணியின் போது கைபேசியில் பேசக்கூடாது என்ற உத்தரவு மட்டுமே இருந்தது. இந்த நிலையில் தற்போது கைபேசியை சட்டை பையில் கூட வைத்திருக்க கூடாது என தமிழ்நாடு போக்குவரத்து கழகம் தடை விதித்துள்ளது. வழித்தட ஆய்வின் போது பேருந்து ஓட்டுநர்கள் கைபேசி வைத்திருப்பதை கண்டறிந்தால் கடுமையான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பேருந்து பயணிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு விபத்துகளை தடுக்கவே இந்த அதிரடி தடையை கொண்டு வந்துள்ளது போக்குவரத்து கழகம். அரசு பேருந்துகளில் ஓட்டுநர்கள் செல்போன் பயன்படுத்துவதால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளதால் கைபேசிக்கு தற்போது தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதன்படி கைபேசி பார்ப்பதற்கோ அல்லது பேசுவதற்கோ மட்டுமின்றி தனது சட்டைப்பையில் கூட வைத்திருக்க கூடாது எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஓட்டுநர்கள் தங்களுடைய கைபேசியை சுவிட்ச் ஆஃப் செய்தோ அல்லது சைலண்ட் மோடை ஆன் செய்தோ சீட்டிற்கு அடியிலோ அல்லது பேருந்தில் பாதுகாப்பான இடத்திலோ வைக்க வேண்டும். அப்படி இல்லையெனில் ஓட்டுநர்கள் பணியின் போது தங்களுடைய கைபேசியை நடத்துனரிடம் கொடுத்து விடலாம். தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்தின் கிளை மேலாளர்கள், உதவி மேலாளர்கள் மற்றும் செக்கிங் இன்ஸ்பெக்டர்கள் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் திடீரென பேருந்தில் வழித்தட ஆய்வுகளை மேற்கொள்வது வழக்கம். அந்த சமயத்தில் ஓட்டுநரிடம் கைபேசி இருந்தால் ஒழுங்கு நடவடிக்கை மட்டுமின்றி துறை ரீதியான நடவடிக்கையும் எடுக்கப்படும். ஓட்டுநரின் சட்டை பாக்கெட்டில் மொபைல் போன் இருக்கும்போது அதில் வரும் அழைப்புகள் அல்லது மெசேஜ்களுக்கு பதிலளிக்க வேண்டும் என ஓட்டுநர் ஒரு நொடி திசை திரும்பினாலும் கூட விபத்து ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது. இதனை தடுக்கவே இந்த தடையை பிறப்பித்துள்ளது தமிழ்நாடு போக்குவரத்து கழகம். குடும்பத்தாரோ அல்லது உயரதிகாரிகளோ ஓட்டுநரை அவசரமாக தொடர்பு கொள்ள நினைத்தால் பேருந்தின் நடத்துனரை தொடர்பு கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதன் பிறகு உடனடியாக நடத்துனர் ஓட்டுநருக்கு அந்த தகவலை தெரிவிப்பார். இதன் மூலம் பொதுமக்களின் பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்ய முடியும் எனவும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது.